ஒரு நாளைக்கு $1 பில்லியன் அளவிற்கு செலவு செய்து குண்டு போடுவதற்காக உங்களுக்கு பணம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. காசா பாலஸ்தீனம் இருந்த அந்த படங்களை சாம்பல் மேடாக குப்பை மேடாக அந்த குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த படங்களை நம்ம வீடியோவில் காமிக்கிறாங்க. நீங்கள் ட்விட்டர்லேயோ நீங்கள் எதிலையும் போய் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கு அதே நிலைக்கு இன்றைக்கு இஸ்ரேல் வந்திருக்கு. வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்தில் வேறு சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பது பற்றி அது குறித்தும் நாம் பேசலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது அமெரிக்காவில் உள்ள ஒரு அம்மையார் செனட்டராக இருக்கக்கூடிய அவங்க எலிசபெத், ரொம்ப வயதானவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய அந்த ட்ரம்ப் இருக்கார பிரசிடெண்ட்டு, அவர் சுகாதாரத்திற்காக பணம் கேட்டால், அமெரிக்க அரசாங்கத்திடம் பணம் கேட்டால் நோ கிடையாது அப்படிங்கிறார். அதே போல் குழந்தைகளை கேர் பண்ணணும், அவங்கள பராமரிக்கணும், அதுக்காக நீங்கள் பட்ஜெட்டில் பணம் ஒதுக்குங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னாங்க. அமெரிக்க அந்த செனட்டர்கள் கேட்டாங்கன்னு சொன்னால் நோ அப்படிங்கிற. அதே போல் அமெரிக்காவில் உள்ள குடும்பங்கள் எவ்வாறு பணத்தில் அவங்க தனிப்பட்ட குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் உள்ள சிக்கல்களை நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ட்ரம்ப்கிட்ட பேசும்பொழுது அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அம்மா சொல்லிவிட்டு, இது எங்கேயோ நமக்கு கேட்ட மாதிரி இருக்குல்ல. கஜா புயலுக்கு கேட்டால் நோ பணம் கிடையாது, அதற்கு கேட்டால் பள்ளிக்கூடத்துக்கு கேட்டால் பணம் கிடையாது, கல்விக்கு கேட்டால் பணம் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு செய்தி மாதிரி இருக்கு இல்லையா. எல்லா இடத்துலையுங்க ஃபேசிச சக்திகள் ஒன்று போல தான் இருப்பாங்க. அவளுக்கு நமக்கு இதுவும் நமக்கு நன்றாக கண் முன்னால் தெரிகிறது. எனவே அந்த அம்மையார் அப்படி சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு நாளைக்கு $1 பில்லியன் அளவிற்கு செலவு செய்து குண்டு போடுவதற்காக உங்களுக்கு பணம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அது இன்றைக்கு முழுக்க செனட்டர், அந்த லாமேக்கர்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள் அவர்களான் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அம்மாவினுடைய அந்த கேள்வி என்பது இன்றைக்கு அமெரிக்கா முழுவதும் மிக வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு செய்தியை கூட நாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாலஸ்தீன படுகொலை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கு இல்லையா. நம்ம தொடர்ந்து எவ்வளவு நம்ம பார்த்துருக்குறோம் கண்ணு முன்னால். அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகள்லாம் கொல்லப்படுறாங்க, கைகால் இழந்திருக்கிறாங்க, சாப்பாட்டுக்காக அந்த தட்டை ஏந்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த பாலஸ்தீன மக்களினுடைய படுகொலைக்கு இஸ்ரேல் காரணம்னு சொல்லிட்டு தென்னாப்பிரிக்கா அவர்கள் உலக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அது போய்கிட்டு இருக்கு. அந்த வழக்கோட நாங்களும் சேர வேண்டும், எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்டு, ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடு, அதே மாதிரி நெதர்லாண்டு, அந்த நாடும் தங்களை இணைத்து கொண்டுள்ளது. நல்ல விஷயம், வரவேற்போம். இது ஒரு செய்தி. அதே போல் இந்த 165ன்னு நம்ம குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அங்கே திரும்பவும் குண்டு போட்டு அதே பள்ளியில் 40 நிமிஷத்தில் இடைவெளியில் போட்டு முற்றிலுமாக அந்த பள்ளியை அழித்து விட்டார்கள். மொத்தம் 176 குழந்தைகள். அப்போது அந்த 176 குழந்தைகளை அந்த கொன்ற அமெரிக்கா, இஸ்ரேல் பதில் சொல்லணும்யா, அக்கௌண்டபிலிட்டி, நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு டெஹ்ரானில் உள்ள, ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள அந்த ஐநா சபை முன்பாக பெண்களும், அந்த பள்ளியில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் உள்ள குழந்தைகளும், அந்த இறந்து போன குழந்தைகளினுடைய பெற்றோரும் இன்றைக்கு கூடுகிறது. இஸ்ரேல் அமெரிக்கா பதில் சொல்லுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போது ரொம்ப துன்பம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்கிறது என்பது ஒரு செய்தி. கூடுதலாக இன்னொரு செய்தி பாருங்கள். இதுவரை ஈரான், ஈராக், வெனிசுலா இந்த நாடுகள்லாம் உலகக்கோப்பையை நடத்த போகிறாங்க.
அந்த உலகக்கோப்பையை வந்து யார் நடத்த போகிறா? ட்ரம்ப் அமெரிக்காவில் நடத்த போகிறதாக ஒரு செய்தி இருக்குது. அப்படி தான் இந்த செய்தி. அதிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம்னு சொல்லிட்டு இதுவரைக்கு ஈரானும் ஈராக்கும் வெனிசுலாவும் சிலியும் நான் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் இங்கே வெளிநடப்பு செய்கிறார்கள். நாங்கள் இந்த இதில் கலந்து கொள்ள மாட்டோம்ங்கிற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகம் அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை, பிற அமெரிக்கர்களை நீங்கள் எல்லோரும் உடனடியாக நீங்கள் ஈராக்கை விட்டு வெளியேறி விடுங்கள், ஏனென்று சொன்னால் நீங்கள் கடத்தப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை வந்து இன்றைக்கு தூதரகங்கள் வந்து அமெரிக்க தூதரகம் சொல்லியிருக்குங்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பார்த்துடுங்க. நேற்று நம்முடைய தலைவர் ஜி அவர்கள் இன்றைக்கு அந்த ஈரானுடைய ஜனாதிபதி மஸ்கோட் பசிசிஸ்கான் அவர்கிட்ட பேசி வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அதாவது எங்களுடைய இந்த கப்பல்களை நீங்கள் வெளியே வருவதற்கு போவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அதற்கு அந்த ஈரானுடைய அந்த ஜனாதிபதி எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது, அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களோடு கூட்டணிகள் இருக்கக்கூடிய அலைசா இருக்கக்கூடிய நாடுகளினுடைய கப்பல்களை நாங்கள் அதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்கின்ற ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறாருங்கிற செய்தி. இதை இருக்கும்போது நம்முடைய நாட்டு பிரதமர், அவர் நமக்கு பிடிக்கோ இல்லையோ அது வேறு விஷயங்க. ஆனால் நம்ம நாட்டு பிரதமர் ஒருத்தர் வந்து ஒரு நாட்டிட்ட வந்து கேட்டு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சு முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற ஒரு அவமானமாக தான் நம்ம கருதுறது. ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட அவமானத்தில் கொண்டு, அதாவது மோடிக்கான பர்சனல் அவமானம் கிடையாது, பாரத பிரதமர் இந்திய பிரதமருக்கான ஒரு அவமானமாக நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த அவமானம் நமக்கு அதில் பங்கு உள்ளது என்று நினைக்கும் போது இவருடைய வெளியுறவு கொள்கையினுடைய, இந்த பாஜக அரசினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய இந்த தாறுமாறான தடம்புரளல் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இங்கே வந்து நிறுத்தி இருக்கிறது என்ற செய்தியை கூட நாம் பார்க்குறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்னால் ஜெய்சங்கர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் மீண்டும் ஒரு தடவை ஃபோன் போட்டு அங்கே பேசியிருக்கிறாரு. யாரோட? அங்கே உள்ள வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் உள்ள அவர்களோட பேசி என்ன பேசியிருக்கிறாங்க, எதை பற்றி பேசினாராம்? பிரிக்ஸ் நாடுகளை பற்றி பேசியிருக்கிறாராம். பிரிக்ஸ்னு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, இந்த நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த அப்படி ஒன்று இருக்குங்கிறது இன்றைக்கு தான் நம்ம ஐயாவுக்கு ஜெய்சங்கருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதில் ஈரான் போய் வந்து நீங்கள் அந்த பிரிக்ஸ் நாடுகள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது பற்றியான அந்த விவரங்கள், அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்கக்கூடிய ஒரு செய்திகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எதுக்கு பேசினார்? ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் பேசினார். இப்போ திருப்பி எதுக்கு பேசினார் அப்படின்னு சொன்னால், ஹோர்முஸ் ஜலசந்தியிலிருந்து நம்ம கப்பல் வரணும் போகணும் அப்படின்னு சொன்னால் அது ஈரானுடைய பெர்மிஷன் அதற்கு தேவை என்று சொல்லும் பொழுது நாம் இன்றைக்கு பேசித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் வந்து கட்டாயமாக அதுக்கு நாம் வந்து இன்றைக்கு நம்ம ஆளாயிருக்கோங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இன்றைக்கு அந்த வீடியோக்களில் இன்றைக்கி காமிக்கிறாங்க பாருங்கள், நேற்று அல்லது போன மாதம் வரைக்கு காசா பாலஸ்தீனம் இருந்த அந்த படங்களை சாம்பல் மேடாக, குப்பை மேடாக அந்த குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அந்த படங்களை வந்து நம்ம வீடியோவில் காமிக்கிறாங்க. நீங்கள் ட்விட்டர்லேயோ நீங்கள் எதிலையும் போய் நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கு அதே நிலைக்கு இன்றைக்கு இஸ்ரேல் வந்திருக்கு, டெல் அவீவ் வந்திருக்கு அப்படிங்கிற படத்தை காமிக்கும் பொழுது நம்ம ஒரு செய்தி தான், நம்ம கணியன் பூங்குன்றனாருடைய ஒரு பாடல் தான் ஞாபகம் வருது, சங்ககால பாடல். என்னென்ன? தீதும் நன்றும் பிறர் தரவாரா, எனக்கு ஏற்படுற தீமைக்கும் எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது நன்மைக்கும் பிறர் காரணம் கிடையாது, நான் தான் காரணமாக இருப்பேன் என்கின்ற ஒரு கணியன் பூங்குன்றனாருடைய பாடலும் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. இப்படியாக அமெரிக்க ஈரான் யுத்தம் ஒரு மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது.
அமெரிக்காவில் உள்ள மீண்டும் மீண்டும் அமெரிக்காவில் உள்ள ட்ரம்புக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து வெளியே வந்து விடுங்கள், தயவு செய்து வெளியே வந்து விடுங்கள், இந்த போரிலிருந்து வெளிவந்து விடுங்கள், நமக்கு மிகப்பெரிய இழப்பு பண இழப்பை விட அரசியல் ரீதியாக நமக்கு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தியை இந்த இடத்துல திரும்பவும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் உள்ள அனைத்து மக்களுக்கும் 70 லட்சம் மக்களுக்கும் இன்றைக்கு ஈரான் தலைமை ஒரு செய்தி அனுப்பியிருக்கு. என்ன செய்தி அனுப்பியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கிருந்து அகன்று விடுங்கள், போய்விடுங்கள்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அனுப்பியிருக்கு. அந்த செய்தி நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் என்னது முக்கியம்னு சொன்னால், அதாவது இஸ்ரேலுடைய டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, வலைப்பின்னல், அதை ஹேக் பண்ணி அதற்குள் ஈரானுடைய செய்திகளை அனுப்பக்கூடிய வகையிலே இது மிகவும் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறதுங்கிற ஒரு செய்தி இருக்க, அதுதான் இன்றைக்கு மிகவும் இன்றைக்கு இவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க விஞ்ஞானத்தில். இன்றைக்கு ஈரான்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதோட இன்னொரு செய்தி பார்த்துடுங்க, இந்தியாவில் நம்முடைய தூதர் டெல்லியில் அமெரிக்காவினுடைய துணை அதாவது அவர் பேர் என்ன கிறிஸ்டோஃபர் லார்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் துணை அதிகாரி அமைச்சர் அவர் பேசிட்டு போயிருக்கார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுறேன். இது மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கின்ற ஒவ்வொருவரும் எல்லா நேரங்களிலும் இதை நாம் மூளையிலே வைத்திருக்க வேண்டிய செய்தி. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சீனா குறித்து நாம் என்ன தவறு செய்தோமோ, நாம் அதே தவறை இப்பொழுது செய்ய முடியாது. நாம் செய்த தவறின் விளைவாக இன்று மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சீனா சென்றிருக்கிறது. அவ்வாறு இந்தியாவை வளரவிட மாட்டோம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. இதை நம்முடைய நினைவிலே நிறுத்தி கொண்டு நாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்டமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய நாட்டு மக்களும் சரி, இந்த நாட்டிற்கு எது சரியானது, அந்த நாடு இந்த நாடு அல்ல, நம்முடைய நாட்டு மக்களுக்கு, நம்முடைய நாட்டு விவசாயிகளுக்கு, உழைக்கும் மக்களுக்கு எது சரியானது என்ற நோக்கிலிருந்து நாம் நம்முடைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொளியுடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.